தைப்பூசம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வர கடவுள் முருகப்பெருமான். இந்த தைப்பூசம் எப்படி முருகப்பெருமானுக்குரிய தினமா மாறுச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த நாள்ல முருக பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து அலகு குத்தி வேல் குத்தி தங்களோட நேர்த்தி கடன் செலுத்தி ஆடல் பாடலோட ரொம்ப மகிழ்ச்சியா முருகர் ஆலயங்களுக்கு போய் வழிபடுவது வழக்கம். இதற்கு காரணம் முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்ததை கொண்டாடும் விதமாக நம் முன்னோர்கள் அவருக்கு பிடிச்சதையெல்லாம் காவடியில சுமந்து கொண்டு ஆடிக்கிட்டே சந்தோஷமா போய் சேர்த்ததா சொல்றாங்க. முதல்ல குறிஞ்சி கடவுளான முருகர் மலைகளில் தான் இருந்திருக்கிறார். அந்த மலைக்கு நம்ம ஒரு பொருளை கொண்டு போகணும்னா காவடி முறைதான் வசதியா இருந்திருக்கு. அதுல முருகருக்கு அபிஷேக நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவரை வணங்கி வந்திருக்காங்க. அந்த தினம்தான் தைப்பூச திருநாளா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு பார்வதி தாயார் ஞானவேல் வழங்கினாங்க அப்படின்னு நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தைப்பூச திருநாள் வேல் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த நாள்ல காலையில எழுந்து நீராடி முருகருடைய வேலுக்கு அலங்காரம் ஆராதனை எல்லாமே செஞ்சு நெய்வேத்திய பொருட்கள் வச்சு வேல் மாறல் வேல் வகுப்பு அப்புறம் நமக்கு பிடிச்ச முருகர் பாடல்கள் இதெல்லாமே பாடி நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வணங்கலாம். இது வரைக்கும் முருகர் நமக்காக என்னென்ன நன்மைகள் செய்து கொடுத்திருக்காரோ அதை நினைச்சு நன்றி கூறும் விதமாகவும் இந்த நாள்ல வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பாக இருக்கும். சிதம்பரத்தில் நடராஜராக இருக்கக்கூடிய சிவபெருமான் மார்கழி மாதம் திருவாதிரை கூடிய சுபதினத்தில் தனித்த ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்கிறார். அதை பார்த்து தேவர்களும் மற்றவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். பார்வதி தாயார் தை மாதத்தில் வந்த பௌர்ணமி கூடிய பூச நட்சத்திரத்தில் ஆனந்த தாண்டவம் தனித்து ஆடியிருக்கிறார். அதை கண்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆக பார்வதி தாயாரின் வழிபாட்டுக்கும் இந்நாள் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கணும்னு சொன்ன வள்ளலார் அவர்கள் ஒளியானதும் இந்த தைப்பூச திருநாள்ல தான். எல்லோரோட வேண்டுதலும் நிறைவேற முருகரை பிரார்த்திக்கிறோம். ஓம் சரவண பவ.